ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பாருங்கள். அமிகுருமி கிளாஸோட ஒரு பார்ட்டு தாங்க. ரிவர்சபிள் டால் பார்க்க போகிறோம். முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் டுட்டோரியல் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹெட் பார்ட்லேருந்து இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த அமிகுருமி டாலுக்கு வந்து, அதாவது இந்த ரிவர்சபிள் டாலுக்கு வந்து நம்ம ரெண்டே ஸ்டிச்சஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சிங்கிள் க்ரூஷே, இன்னும் வந்து டபுள் க்ரூஷே. அது ரெண்டு மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது டைம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்சியூம் ஆகும். வேறு எந்த நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸோ கவுண்டிங் இது ப்ராப்ளமோ எதுவுமே வராதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். நார்மலாக இந்த ரெண்டு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்களே இது ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டிச்சஸ் மட்டும் அமிகுருமி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் 8 ப்ளையில் வந்துட்டு ஸ்கின் கலருக்கு இது எடுத்திருக்கேன். இதை விட டல் கலர்ஸாக இருந்தாலும் எடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் கலருக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹூக் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த டாலுக்கு வந்து நான் 4mm ஹூக் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்து நான் 2mm, அதாவது 2.5mm ஹூக் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக 8 ப்ளையில் வந்து 2.5mm யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சைஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறக்காக இது எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே ஹூக் சைஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து 4mm ஹூக் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு பால் ஷேப் தான், ரவுண்ட் ஷேப் கொண்டு வர போகிறோங்க. எப்பவுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கவனிங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பார்க்க முடியலையாட்டியும் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அமிகுருமி ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது பால் ஷேப், எப்பவுமே நம்ம பால் ஷேப் தான் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பால் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஹெக்ஸாகன் ஷேப் தான் வரும். ரவுண்டு சர்க்கிளே வராது. நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண சர்க்கிள் மாதிரி தான் இருக்குன்னு பார்ப்பீங்க. ஆனால் அது வந்து ஹெக்ஸாகன் ஷேப் தான் வரும். சரிங்களா? பின்ன நம்ம வந்து அந்த இன்க்ரீஸ் ரவுண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 7 ரோஸ் 8 ரோஸ் போடும்போது தான் நம்மளுக்கு அந்த பால் ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுறது. ஆனால் இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து நல்லா பாருங்கள். இந்த ஹெட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி கிட் வந்து நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ரிவர்சிபிள் டால் மேக்கிங் வந்து கிட் கேட்டிருக்கீங்க. அந்த கிட் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஃபுல்லாக என்னென்ன அந்த டாலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து தரேன். அது கூட வந்து ஒரு பிரிண்டட் காப்பி தரேன். அதாவது இந்த அமிகுருமி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் அதில் இருக்குங்க. பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் தந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்குள்ளே நம்ம 6 சிங்கிள் க்ரூஷேஸ் போடணும். பாருங்கள், சிங்கிள் க்ரூஷே நான் ஸ்டார்டிங் செயின் மட்டும்தான் இப்படி மேலே ஹூக் இழுக்கிறேன். பாருங்கள், உள்ளே விட்டு கீழ் வழியாக இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்து நம்ம 6 சிங்கிள் க்ரூஷேஸ் போடணும். 1, இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயுமே ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறது இல்லைங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு மார்க்கர்ஸே தேவையில்லை. ஸ்லிப் ஸ்டிச் போடலைன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மார்க்கர்ஸ் தேவை. அப்போ தான் எங்கே நம்ம நிறுத்தியிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? இது ரோ 1. அப்புறம் இன்னொன்று வந்து நான் சொல்லணுங்க. இப்போது நிறைய பேர் வந்து இந்த டால் வந்து ஒர்க் முடிக்கும்போது கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது வந்து நிறையா வந்து கை வந்து வேர்க்க செய்யும் நிறையா பேர்த்துக்கு. அப்போது நீங்கள் ஒரு கிளாத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் ஒரு கிளாத்தை வச்சுட்டு, அதாவது டவல் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடிக்கடி வந்து கையை வந்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த அவங்களுக்கு வந்து அழுக்காகிறது தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம் சிஸ்டர். அந்த ஒயிட் கலர் வந்து எங்கள் ஒர்க் முடியும் போதே அது அழுக்கான மாதிரி ஆயிடுது. அப்போ ஒர்க் முடிஞ்சதையும் நாங்கள் வாஷ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. கை வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது வேர்க்கும். அப்போ அந்த வேர்க்கும்போது அந்த வேர்வை தண்ணி வந்து பட்டுட்டே இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டவல் வச்சுக்கோங்க கையிலே. அது வந்து அப்பப்போ தொடச்சிக்கோங்க. இந்த சின்ன சின்ன ஹிண்ட் வந்து உங்களுக்கு தெரியல, நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. நான் இது உங்களுக்கு மெசேஜ்லேயும் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக தான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு கிளாத் இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. கிளாத்தை வைக்கிற விட ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுவேன். அது வச்சுட்டு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நம்ம வந்து லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து அந்த மாதிரி கையை தொடச்சிக்கோங்க. ஓகேங்களா? தொடச்சிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் ரோ பாருங்கள். ஃபஸ்ட் ரோ முடிச்சாச்சு. செகண்ட் ரோ பாருங்கள். ரோ 1 முடிச்சுட்டேன். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம குரூப்லேருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் இதை அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து கவுண்ட் பண்ணுறது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது இதில் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம வந்து நான் எழுதி வச்சு மார்க் பண்ணுவேன் இல்லைங்களா, இந்த செகண்ட் ரோ போடுங்க, தேர்ட் ரோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 7 ரோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து நம்ம அடிக்கடி பென் எடுக்கவே வேண்டியது. இது பாருங்கள், ரொம்ப யூஸாக இருக்குது.
இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து நம்ம டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 26 ரோ ஒர்க் பண்ணுறேன்னா 26 ரோ நம்ம இப்படி சுற்றி இது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சுட்டேன். நான் இப்போ இது வந்ததுலேருந்து நான் நோட்டில் வந்து மார்க் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்க்ரால் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சதையும் அடுத்த செகண்ட் ரோ இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் ரோ எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி கவுண்ட்டும் வந்து இதே மாதிரி 4 பீசஸ் கொடுத்துருக்காங்கங்க. நான் இந்த பீஸில் வந்து இப்போ ரோ கவுண்ட் வச்சுட்டேன்னா இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது வந்து அதில் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்துட்டோம். செகண்ட் ரவுண்ட் வந்து எல்லாத்துலேயும் 2 சிங்கிள் க்ரூஷஸ் வரணும். ரவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வந்து எனக்கு சர்க்கிள் போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராதிங்க. இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த அமிகுருமி ஹெட் பார்ட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே போடலை. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கொண்டு வந்து இன்க்ரீஸ் எல்லாமே கொக்கி கீழே மட்டும் விடுங்க. சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்ம செயின்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அப்படியே சுற்றியும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. 1 போட்டாச்சு. அதுலேயே 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி செகண்ட் ரோ முடிச்சாச்சு. பாருங்கள், ஸ்டிச்சஸ் நான் ஹூக் வந்து 2.5 mm யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ திக்னஸாக வருதுன்னு பாருங்கள். 8 ப்ளை யானை வந்து நான் வந்து அதுவும் இந்த அமிகுருமி ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணும்போது பாருங்கள், ஒரு கேப் தெரியல. ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த டால் வந்து இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. அதனால் ஹூக் வந்து 4 mm யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் செகண்ட் ரவுண்டு முடிச்சிட்டேன். அடுத்தது தேர்ட் ரவுண்டு. தேர்ட் ரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஓகேங்களா? ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ். அதே மாதிரி இது எண்டு வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்க, லாஸ்ட்டில் இன்க்ரீஸில் வந்து முடியுது. இப்போ நம்ம தேர்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ரோ. பாருங்கள், இந்த ஃபோர்த் ரோலேருந்து தான் நம்ம நல்லா ஃபோர்த் ரோலேருந்து கரெக்டாக பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், மேஜிக் ரிங்கில் 6 போட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே இன்க்ரீஸ் போட்டோம். அதுக்கடுத்து 1 2 1 2 போட்டிருக்கோம். இப்போது அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுவோம், 2 சிங்கிள் க்ரூஷே போடுவோம், ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ். ஆனால் இப்போது நம்மளுக்கு சர்க்கிள் மாதிரியே வரக்காக என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் க்ரூஷே, நல்லா பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன், ஒரு இன்க்ரீஸ். நல்லா பாருங்கள், இங்கே என்ன பண்ணேன், ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டேன், அதுக்கடுத்து ஒரு இன்க்ரீஸ் போட்டேன். அதுக்கு அடுத்ததுலேருந்து முதல் மட்டும் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணும். அதுக்கு அடுத்த டைம் எல்லாம் 2 சிங்கிள் க்ரூஷே, 1 2 டைம்ஸ் போடணும். அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், 1 2 ஒரு இன்க்ரீஸ், 1 2 ஒரு இன்க்ரீஸ். இது நான் கொஞ்சம் லூஸாகவே போடுறேங்க, ஏன்னா டைட்டாக போட்டால் இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா 8 ப்ளையா 2.5 mm ஹூக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹோல் வந்து கம்மியாக இருக்கும். 1 2 அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ் பாருங்கள். 1 2 அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் போட்டாங்களா? இப்போது நம்மளுக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது? ஒரே ஒரு ஸ்டிச் வந்து பேலன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அந்த ஒரு ஸ்டிச்சில் போடும்போது உங்களுக்கு கவுண்ட் எப்படி வரும்னு பாருங்கள். அந்த ஒரு ஸ்டிச்சில் வந்து நான் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டேன். இப்போ நம்மளுக்கு கவுண்ட் எப்படி வரும்? இங்கே ஒரு சிங்கிள் க்ரூஸே, இங்கே ஒரு சிங்கிள் க்ரூஸே, அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். அப்போ 2 சிங்கிள் க்ரூஸே ஒரு இன்க்ரீஸ் அந்த மாதிரி கவுண்ட் வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி நம்ம போடணும். அப்போ நம்ம வந்து இப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வரும். அந்த ஹெக்ஸாகன் ஷேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சரிங்களா? அடுத்தது இப்போ உங்களுக்கு இந்த ரவுண்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டேன், ஒரு இன்க்ரீஸ் போட்டேன். அதுக்கு அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் அந்த மாதிரி போட்டேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து 3rd ரவுண்ட். அதாவது இது வந்து இப்போ நான் போட்ட ரவுண்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி போடணும். ஆட் நம்பர்ஸ் வரும்போது எப்பவுமே நம்ம போடுற மாதிரி. ஆட் நம்பர்ஸ்னால் தெரியும் இல்லைங்களா? 1 3 5 7 9 அதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். 11 13 அதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ்னால் 2 4 6 8 அதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். அது வரும்போது மட்டும்தான் நம்ம இந்த ரோ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம 1 2 3 பாருங்க. அந்த ரோ வந்து கவுண்ட்டுக்காக தான் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 4th ரோ முடிச்சிட்டோம். அடுத்தது 5th ரோ வரும். 5th ரோவில் வந்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 1 1 போட்டோம், 2 2 போட்டோம், 1 2ன்னு போட்டோம். இப்போ 2 2ன்னு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது 3 2ன்னு போட போகிறோம். அதே இங்கே ஃபாலோ பண்ணிடுங்க. நான் என்ன சொன்னால் ஆட் நம்பருக்கு வந்து நம்ம எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம். அப்படியே கொண்டு போயிடலாம். பாருங்கள். 1 2 3 சிங்கிள் க்ரூஷே போடுறேன். அதுக்கப்புறமா 3 சிங்கிள் க்ரூஷே முடிச்சுட்டு ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள் ஸ்டிச்சஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 3 சிங்கிள் க்ரூஷே முடிச்சுட்டு ஒரு இன்க்ரீஸ். நம்மளுக்கு கேப்பே தெரியல. அடுத்ததில் எது ஒர்க் பண்ணுறதுன்னு கூட கேப் தெரியாத மாதிரி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள் இந்த ரோ முடிச்சாச்சு. அடுத்தது நம்மளுக்கு 6th ரோ. இப்போது நம்ம 3 ஒரு இன்க்ரீஸ், 3 ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சுங்க. பாருங்கள் திக்னஸாக இப்படி வந்திருக்கு. அடுத்தது நம்ம 5th ரோவில் 3 முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? 4 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் போடுவோம். 4 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ். அப்படி தான் நம்ம வந்து அடுத்த ரோ ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே எப்படி ஆரம்பிக்கிறோன்னு பாருங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அதே மாதிரி 4 போடும்போது 2 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து முடியும் போது எவ்வளோல முடியணும்? இந்த 2ல் முடியணும் நம்மளுக்கு. அதாவது இன்க்ரீஸில் முடியாமல் 2 ஸ்டிச் வந்து பேலன்ஸ் இருக்கணும். அந்த 2 ஸ்டிச்சில் வந்து நம்ம 1 1 போடணும். தெளிவாக புரிஞ்சுதுங்களா? அப்போ எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 1 2 3 4 அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். இப்போ உங்களுக்கு கவுண்ட் கரெக்டாக புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம 3 போடும்போதே நம்மளுக்கு தெரியும். அந்த சர்க்கிள் வந்து அப்படி ஹெக்ஸாகன் ஷேப்பில் வந்திருக்கும். ஆனால் இப்போ சர்க்கிள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னாக எழுதி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து அட்வான்ஸ் லெவல்லையே நான் வந்து சொல்லி தரணும்னு நினச்சேங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேட்டர்னோட சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹெக்ஸாகன் ஷேப்பு அதெல்லாம் வராது. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இனி இந்த மாதிரி வரதுலாம் நான் ஒவ்வொரு ஹிண்ட் கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து இன்னும் நல்லா வரும். ஓகேங்களா? பாருங்கள் 1 2 ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சு. அடுத்தது நார்மலாக நம்ம எவ்வளோ போடுவோம்? 4 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ் போடுவாங்களா? அதையும் நார்மலாக போட்டே போங்க. 1 2 3 4 சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். அவ்வளவே தாங்க. இப்போது இது ஃபுல்லாக போட்டலாம். 4 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், 4 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், 4 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ். அப்படி போட்டு வரும்போது கடைசியில் நம்மளுக்கு 2 ஸ்டிச் பேலன்ஸ் இருக்கணும். பாருங்கள் 4 போட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நான் ஒரு இன்க்ரீஸும் போடுறேன். இந்த கவுண்டெல்லாம் உங்களுக்கும் கரெக்டாக வரணும். ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு 2 ஸ்டிச்சு மிச்சம் இருக்குது. அந்த 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரூஷே. நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள்
இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 2ஓட ஸ்டாப் பண்ணாங்களா? ஆல்ரெடி நம்ம சுற்று போகும்போது 2 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டாங்களா? அப்போ நம்மளுக்கு கவுண்ட் கரெக்டாக வந்துருச்சுங்களா? 4 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போது அடுத்த ரவுண்ட் நம்மளுக்கு 7th ரவுண்ட். 7th ரோ என்ன பண்ணுவோம்? இப்போது இங்கே என்ன பண்ணோம்? 6 இன்க்ரீஸ் 1 அப்புறம் 2 1 அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் 2 ஒரு இன்க்ரீஸ் 3 ஒரு இன்க்ரீஸ் 4 ஒரு இன்க்ரீஸ். அது 4 ஒரு இன்க்ரீஸ் வந்து நம்மளுக்கு ஈவன் ரவுண்டு. அதுக்கு அடுத்தது ஆட் ரவுண்டு 5. 5னா நார்மலாக நம்ம எந்த இதுவும் பண்ண வேண்டாங்க. நம்ம 5 சிங்கிள் க்ரூஷே அப்படியே போட்டே போகலாம். 5 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் 1 2 3 4 5 ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? இதே மாதிரி சுற்றி போட்டுவாங்க. 5 ஒரு இன்க்ரீஸ் பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ரவுண்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஷேப் பாருங்கள், தெரியுதுங்களா? கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பாக வருது. இப்போது நம்ம எவ்வளோ ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு? 7 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 8th ரோ. 8th ரோ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 8th ரோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ நம்மளுக்கு ஆட் ரோ முடிஞ்சிருக்கு. அடுத்தது ஈவன் ரோ. ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்? 5 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். இந்த ரோ வந்து 5 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். அப்போ அடுத்த ரோ நம்ம என்ன பண்ணணும்? 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணும். 6 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். 6ல் பாதி 3 கரெக்டாக அவ்வளவே தாங்க. பாதி பாதியாக எடுத்துக்கணும். 3 1 2 3 3 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். அடுத்தது 6 சிங்கிள் க்ரூஷே போடுறோம், ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். 6 சிங்கிள் க்ரூஷே போடுறோம், ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். 6 சிங்கிள் க்ரூஷே போடுறோம், ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுறோம். அப்போ நம்மளுக்கு கடைசியில் மிச்சம் எவ்வளோ இருக்கணும்? 1 2 3 ஒரு இன்க்ரீஸ் வந்துட்டு நம்மளுக்கு 3 ஸ்டிச்சஸ் பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் 6 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், 6 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு 3 இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சுற்றியும் போட்டாங்க. பாருங்க 6 போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ் கவுண்டிங் நம்மளுக்கு கரெக்டாக வரணுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 ஸ்டிச்சஸ் இருக்கணுங்களா? 1 2 3. அப்போது 1 2 3. இப்போ 6 ஒரு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்களா? 6 ஒரு இன்க்ரீஸ் ஆயாச்சு. பாருங்கள் இப்போ நம்ம ஒர்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முடிச்சதையும் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் ஸ்டிச்சஸும் பாருங்கள். ஸ்டிச்சஸ் தெரியுதுங்களா? ஒரு வி ஷேப்பில் இல்லை, நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தெரியுது? எக்ஸ் ஷேப்பில் தெரியுது. அதனால தான் உங்களை வந்து இந்த அமிகுருமி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம பால் மாதிரி பண்ண சொன்னேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு கேப்பும் தெரியாது. நெருக்கம் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒர்க்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும். சரிங்களா? அதுவும் அமிகுருமிலையும் எல்லா இதுக்கும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம லீஃபு ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்யும்போது நார்மல் யூஸ் பண்ணால் போதும். ஃப்ராக் அதெல்லாம் செய்யும்போது நார்மல் ஸ்டிச் பண்ணால் போதும். இது வந்து அந்த டைட்டாக வேணுங்கிற பார்ட்டுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் போதும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதனால தான் இந்த இது பண்ணுறோம் பாருங்கள். ஆனால் இது வந்து போடுறது வந்து நம்மளுக்கு கஷ்டம், ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம எந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? டோட்டலாக நம்ம 8 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. அடுத்தது 9th ரவுண்டு. சரிங்களா? 9th ரவுண்டு வந்து நம்மளுக்கு ஆட் ரவுண்டு. ஆட் ரவுண்ட்னா இப்போ 6 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா? அடுத்தது 7. 7ல் வந்து நம்ம பிரிக்கவே வேண்டியதில்லை, அப்படியே 7 போட்டுக்கலாம். பாருங்க இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அமிகுருமி சர்க்கிள்னால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதை எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் கையோட இந்த பேட்டர்ன் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள் 7 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டு ஒரு இன்க்ரீஸ், 7 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ், 7 சிங்கிள் க்ரூஷே போடுறோம் ஒரு இன்க்ரீஸ், 7 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். கரெக்டாக இன்க்ரீஸில் வந்து முடியணும். ஓகேங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள் இந்த ரோ முடிச்சாச்சு. நம்மளுக்கு பாருங்கள் எப்படி சர்க்கிள் வந்திருக்குன்னு. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேட்டர்னும் யூஸ் பண்ணி நீங்கள் சர்க்கிள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 9th ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 10th ரவுண்ட்.
அடுத்தது 10th ரவுண்ட். 10th ரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போ இங்கே 7 போட்டு ஒரு சிங்கிள் குரூஷே போட்டாங்களா, அடுத்தது இது ஆட் ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்தது நம்மளுக்கு ஈவன் ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஈவன் ரவுண்ட்னா 8 சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுவாங்களா, அப்போது அந்த 8ல் பாதி 4, அவ்வளவே தாங்க. 4 போட்டு ஒரு சிங்கிள் குரூஷே. 1 2 3 4 4 போட்டு ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா, 4 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சு. அடுத்தது 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ், 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ், 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ், 8 போட்டு ஒரு இன்க்ரீஸ். லாஸ்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும்? 1 2 3 4 பேலன்ஸ் இருக்கணும். அப்போ நம்ம போட்டு வந்தது கரெக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? லாஜிக் புரிஞ்சுதுங்களா? 8 போட்டு இன்க்ரீஸ் போட்டு வரணும். கடைசியில் முடியும் போது 4ல் முடியணும். 4 ஸ்டிச்சஸ் பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, இந்த ரவுண்ட் அப்படியே சுற்றி போட்டு வாங்க. பாருங்கள், கடைசியாக கரெக்டாக 1 2 3 4 ஸ்டிச்சஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகணும். 1 2 3 4 4ல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது ஈவன் ரவுண்டு. ஓகேங்களா, அடுத்தது என்ன போட போகிறோம்? ஆட் ரவுண்டு போட போகிறோம். ஆட் ரவுண்டு வந்து 9 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து ஹூக், அடுத்தது வந்து நம்மளுக்கு 11th ரோ. பாருங்கள், நான் ஹூக் வந்து 2.5 mm யூஸ் பண்ணாங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு இந்த சைஸ் வந்திருக்கு. சப்போஸ் நான் வந்துட்டு 4 mm ஹூக் யூஸ் பண்ணேன்னா நல்ல பெரிய சைஸ் இது வரைக்கும் கேட்டு வந்திருக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து சின்னதாக வந்திருக்கு, உங்களுக்கு பெருசாக வந்திருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக 4 mm ஹூக்கில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கங்காட்டிக்கு நான் கொஞ்சம் லூஸ் விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் 4 mm கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. 4 mm ஹூக் யூஸ் பண்ணி போடுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம 11th ரோ போடணும். 11th ரோ வந்து என்ன பண்ணுவோம்? 9 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 9 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். அதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்க. இன்க்ரீஸில் வந்து முடியணும். பாருங்கள், இந்த ரவுண்டு இதோட முடிச்சிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 சிங்கிள் குரூஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். அதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், அதுக்கு அடுத்தது 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். என்ன பண்ணுவோம்? 9க்கு அப்புறம் 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். ஆனால் இங்கே அந்த 10ஓட பாதி. அப்போ 1 2 3 4 5 சிங்கிள் குரூஷே போட்டு அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா, 10ல் பாதி 5. அந்த 5க்கு வந்துட்டு பாருங்கள், 5 சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுவோம். அப்போ நம்மளுக்கு இங்கே முடியும் போது என்ன வரும்? 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த கவுண்ட் இங்கேருந்து கரெக்டாக கவுண்ட் வந்துடும். 10 ஒரு இன்க்ரீஸ். இப்போ நார்மலாக நம்ம போடுற மாதிரி 10 சிங்கிள் குரூஷே போடணும், ஒரு இன்க்ரீஸ் போடணும். 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் 5 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ் போடணும். அடுத்ததில் 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 10 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். பாருங்க, நம்மளுக்கு கடைசியில் இங்கே எவ்வளோ வந்துருக்கு? ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டாச்சு. 10க்கு அப்புறம் நம்ம ஒரு இன்க்ரீஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 5 சிங்கிள் குரூஷே இருக்கணும். 1 2 3 4 5 கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணும். 1 2 3 4 5. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்டு பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஹெக்ஸாகன் ஷேப் அந்த மாதிரி எதுவுமே தெரில பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி வரக்கு தான் நம்ம இப்போ போட்ட பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்த ரவுண்டு இப்போ இது வந்து நம்மளுக்கு ஈவன் ரவுண்ட் மட்டும்தான் நம்ம பிரிப்போம். ஆட் ரவுண்ட் அப்படியே போட்டுருவோம். அப்போ அடுத்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு ஆட் ரவுண்ட், அது 11 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 11 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ், 11 சிங்கிள் குரூஷே ஒரு இன்க்ரீஸ். அதான் இந்த ரோ அப்படியே போட்டு வந்துடுங்க. பாருங்கள், 11 சிங்கிள் குரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ். 1 2
3 4 5 6 7 8 9 10 11 11 போட்டு ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? இதே மாதிரி அப்படியே சுற்றி இது வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதோட நம்ம இன்க்ரீஸ் ஸ்டாப் பண்ணிடுறோங்க. இன்க்ரீஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது நார்மல் ரோஸ் தான். அடுத்த ரோ ஃபுல்லாக நார்மல் ரோ தான். டோட்டலாக நம்மளுக்கு 78 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஒரு ரோ மட்டும் கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. இனி ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெட் பார்ட்டை கொண்டு வரோம். அதாவது இந்த ஹெட் பார்ட்டை வந்து நல்லா கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டோட்டலாக நம்மளுக்கு 78 இருக்கணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 77 78. இந்த மாதிரி ஒரு ரோ மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. இதில் டோட்டலாக 78 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது நம்மளுக்கு 14th ரோ. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. டோட்டலாக இது நம்ம 14 ரோஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? 13 ரோ வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் போட்டோம். 14th ரோ வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டோம். ஓகேங்களா? அடுத்தது 15th ரோலேருந்து 29 ரோ வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. என்னென்ன ரோங்க? 15, அதாவது 14, இந்த 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29. டோட்டலாக 16 ரோஸுங்க. 16 ரோஸும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே மட்டும் போட்டு வரோம். ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. எவ்வளோ ரோஸ் போடணும்? டோட்டலாக 16 ரோஸ் போடணுங்க. 16 ரோஸ் வந்து ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ரோ ஃபுல்லாமே சிங்கிள் குரோஷேனா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி 16 ரோஸ்னால் இப்போ நீங்கள் கம்ப்ளீட் வர்றது ஒரு ரோ, அடுத்த கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது செகண்ட் ரோ, அப்படி மார்க் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? டோட்டலாக 29 ரோஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ரோஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நான் டோட்டலாக 29 ரோஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 30th ரோலேருந்து எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்களும் அது வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுங்க. பாருங்கள், ரோஸ் வந்து 29 போட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பவுல் ஷேப் மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ தான் இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இப்படி நம்ம சுற்றியும் வைக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், 29 ரோஸ் போட்டாச்சு. இன்னும் எல்லாமே நம்ம டிக்ரீஸிங் ரவுண்டு தான். டிக்ரீஸிங் ரவுண்ட் பாருங்கள். இப்போ நம்ம 30th ரோ போட போகிறோம். 30th ரோவில் வந்து 11 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். நம்ம இங்கே எவ்வளோ இன்க்ரீஸில் ஸ்டாப் பண்ணோம்? 11 சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டு ஸ்டாப் பண்ணோம். அப்போது இந்த ரோஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன இன்க்ரீஸில் ஸ்டாப் பண்ணமோ அதுதான் டிக்ரீஸ்லேயே ஆரம்பிக்கணும். அப்போ எவ்வளோ போடணும்? 11 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். 11 சிங்கிள் குரோஷே போடணும், ஒரு டிக்ரீஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. பாருங்க, 11 சிங்கிள் குரோஷே போட்டு அடுத்தது டிக்ரீஸ் பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த இதுக்குள்ளே விட்டு இப்படி பேக் சைடு தான் இழுக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் ஒன்லேயும் விட்டு பேக் சைடு இழுக்கிறேன். இப்போ நம்ம ஹூக்கில் 3 லூப்ஸ் இருக்குது. அந்த 3 லூப்ஸ் வழியாகவும் இழுத்துறணும். அவ்வளோதான். அப்புறம் அடுத்ததில் டைரெக்டாக வந்து ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? இதே போல் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 11 சிங்கிள் குரோஷே போடுங்க, ஒரு டிக்ரீஸ் போடுங்க. பாருங்கள்,
11 சிங்கிள் க்ரோஷே போட்டது லாஸ்ட்டில் எனக்கு 2 ஸ்டிச் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே, அதாவது ஒரு டிக்ரீஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 30th ரவுண்டு முடிஞ்சது. 31 ரவுண்டில் பாருங்கள், நம்ம எப்படி இன்க்ரீஸ் போட்டோமோ அதே மாதிரி டிக்ரீஸ். நம்ம இன்க்ரீஸ் எப்படி போட்டோம், அதாவது ஆட் நம்பர் வரும்போது ஒரு மாதிரி போட்டோம், ஈவன் நம்பர் வர மாதிரி ஒரு அதாவது ஈவன் நம்பர் வர மாதிரி ஒரு ரோ பாருங்கள். ஆட் நம்பர் வரும்போது ரோவை வந்து ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணோம், ஈவன் நம்பர் வரும்போது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணோம். டிக்ரீஸும் அதே போல் தான். இப்போ 11 வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர், அதனால் 11 போட்டு ஒரு டிக்ரீஸ் போட்டோம். இப்போ 10ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர். அப்போது அந்த ஈவன் நம்பரில் நம்ம 10 எப்படி பண்ணோம், இன்க்ரீஸில் 5 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோம், அதுக்கு அடுத்தது 10 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். சேம் பேட்டர்ன் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். 5 போட்டு ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, அதே பேட்டர்ன் தான். உங்களுக்கு ஒரு தடவை போட்டிங்கனாவே உங்களுக்கு அப்படியே மைண்டில் நின்றுக்கும். அதாவது 5 1 2 3 4 5 5 போட்டுருவோம். 5 போட்டுட்டு அடுத்தது ஒரு டிக்ரீஸ் போடுவோம். இந்த டிக்ரீஸ் வந்து நல்லா த்ரெட்டை இழுத்து போடுங்க, இல்லாட்டி கேப் தெரியும். பாருங்கள், இந்த டிக்ரீஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது எப்பவும் போல் 10 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 10 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 10 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 10 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் போட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 1 2 3 4 5 இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டு வந்தது கரெக்ட். ஓகேங்களா? அதே போல் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 10 ஒரு டிக்ரீஸ், 10 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் போட்டு பேலன்ஸ் வந்து 5 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், நான் டிக்ரீஸ் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கணும். அதில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்துடுங்க. நம்ம இன்க்ரீஸ் எப்படி ஃபாலோ பண்ணமோ சேம் டைப்பில் தான் நம்ம டிக்ரீஸும் ஃபாலோ பண்ணணும். இன்க்ரீஸ் வந்து அந்த பேட்டர்ன் போட்டுட்டு டிக்ரீஸ் வந்து நார்மலாக போட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஓகேங்களா? அதனால் இன்க்ரீஸ் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் டிக்ரீஸும் ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், அப்படியே சுருங்கி வர ஆரம்பிக்குதுங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஈவன் ரோ போட்டிருந்தோம், அதாவது 10ங்கிறது ஈவன் ரோ. அதுக்கு அடுத்தது நம்ம எவ்வளோ போடணும், 9 போடணும். 9ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் சேம், எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டியதில் 9 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 9 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், அதே போல் போட்டு வந்துருங்க. அவ்வளோதான், ஆட் நம்பர் தான். 9 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 9 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 9 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், அப்படி ஃபுல்லாக போட்டு வந்துருங்க. லாஸ்ட்டில் டிக்ரீஸில் வந்து முடியணும். பாருங்கள், இந்த ரோ முடிச்சாச்சு. அடுத்த ரோ நம்மளுக்கு இப்போது நம்ம பண்ணது ஆட் ரோ, அதனால் 9 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் அப்படியே போட்டு வந்துட்டோம். அடுத்தது பாருங்கள், 33rd ரோ. 33rd ரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவன் ரோ நம்ம எப்படி போடுவோம், 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு, அதாவது இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், அது வந்து ஈவன் ரோ. அதனால் நம்ம இன்க்ரீஸ் எப்படி போட்டோம், 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டோங்களா, அதே மாதிரி 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், அதுக்கப்புறமா 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், 8 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், லாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 4 பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? 4 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 8 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 8 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், லாஸ்ட்டில் நம்மளுக்கு 4 பேலன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ரோ போட்டுவாங்க. பாருங்கள், 8 ஒரு டிக்ரீஸ் போட்டு வந்தோம், அதாவது ஃபஸ்ட்டு 4 போட்டு ஒரு டிக்ரீஸ் போட்டோம், அப்புறம் 8 போட்டு ஒரு டிக்ரீஸ் போட்டோம். எனக்கு பேலன்ஸ் பாருங்கள் கரெக்டாக 1 2 3 4 ஸ்டிச்சஸ் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக முடியணும். 1 2 3 4. அமிகுருவி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு முடிஞ்சது ஈவன் ரோ. அடுத்தது நம்மளுக்கு ஆட் ரோ வந்து அடுத்தது நம்ம இப்போ 8 ஒரு டிக்ரீஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அடுத்தது என்ன பண்ணுவோம், 7 ஒரு டிக்ரீஸ் போடுவோம். அது வந்து ஆட் ரோனங்காட்டிக்கு நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வந்துட்டு பேட்டர்ன் யூஸ் பண்ணாமல் 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் அப்படி போட்டு போயிருங்க. ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். உங்களுக்கு முடியும் போது ஒரு டிக்ரீஸில் வந்து முடியணும். அவ்வளோதான். ஓகேங்களா? 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், கரெக்டாக வந்து இங்கே டிக்ரீஸில் முடியணும். பாருங்கள், இந்த ரோ போட்டாச்சு. அதாவது 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 7 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம 34 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 35th ரோ பார்த்திங்கன்னா
3 சிங்கிள் குரோஷே, அதாவது நம்ம கணக்கு பண்ணி எவ்வளோ போடணும், 6 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 6 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ் போடணும். அப்போது அந்த 6ல் பாதி 3 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், அதுக்கப்புறமா 6 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 6 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 6 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ்னு போட்டு வந்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 வந்து பேலன்ஸ் இருக்கணும், அதாவது 3 ஸ்டிச்சஸ் வந்து பேலன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பாருங்க, பேலன்ஸ் 3 ஸ்டிச்சஸ் இருக்குது. 1 2 3. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 36 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிச்சுங்க. 35 ரவுண்ட்ஸ் 36 ரவுண்ட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம 6 சிங்கிள் குரோஷே போட்டு ஒரு டிக்ரீஸ் அப்படி பண்ணியிருந்தோம் சரிங்களா. அது வந்து ஈவன் ரோ. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆட் ரோ பண்ண போகிறோம். ஆட் ரோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 5 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 5 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். ரோ நம்பர்ஸ் வந்து லைனாக எழுதி வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது நம்ம பாருங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்லேயே வந்திருக்கு பாருங்க. அடுத்தது 5 சிங்கிள் குரோஷே போட்டு ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். சுற்றியும் போட்டாங்க. 5 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 5 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், லாஸ்ட்டில் வந்து ஒரு டிக்ரீஸில் முடியணும். பாருங்கள் 36th ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 36th ரவுண்ட் 5 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். இது வந்து நம்மளுக்கு ஆட் ரோ. அடுத்தது ஈவன் ரோ. ஈவன் ரோ வந்து எப்படி போடுவோம், 2 சிங்கிள் குரோஷே, அதாவது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், 4 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 4 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ் இருக்கணும், அப்படி போடணும் இல்லைங்களா. பேட்டர்ன் வைஸாக போடுறதுனால 2 சிங்கிள் குரோஷே, அந்த 4ல் பாதி 2 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், அப்புறம் 4 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 4 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ் அப்படி போட்டு வரணுங்க. எண்டிங்கில் வந்து நம்மளுக்கு 2 ஸ்டிச் வந்து பேலன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பாருங்க 2 ஸ்டிச் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ 4 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், அந்த ரவுண்டு முடிஞ்சது. அடுத்தது நம்ம 3 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 3 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். அது வந்து ஆட் ரவுண்ட், அதனால் 3 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாங்க. 3 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ்னால் டிக்ரீஸில் வந்து முடியணும். பாருங்கள், இதோட நம்ம டிக்ரீஸ் ஸ்டாப் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம பாடி பார்ட் செய்யணும். இப்போது நான் வந்து ஹெட் பார்ட் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பாடி பார்ட் வந்து இதிலிருந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹெட் பார்ட்டும் பாடி பார்ட்டும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அது டவுட்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறீங்க. அட்டாச் பண்ணாலும் எங்களுக்கு ஸ்டிச் பண்ண கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. அதுக்காக நம்ம ஹெட் பார்ட்லேருந்து அப்படியே பாடி பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம